35 ஆண்டுகளாக பல டாக்டர்களை உருவாக்கிய பிரகாஷ் இன்ஸ்டிடியூட்டின் நீட் ரிப்பீட்டர்ஸ் கோர்ஸ், டே ஸ்காலர்ஸ் மற்றும் ரெசிடென்ஷியல் ப்ரோக்ராம். உங்கள் வெற்றியை உறுதி செய்யுங்கள். இந்த மாதிரி மிகவும் எதிர்பார்க்கப்பட்ட படங்கள்னு இருக்கும் இல்லையா, அந்த படங்கள் லிஸ்ட்லாம் பார்க்கும்போது இந்த படம் வெளியானதுக்கு அப்புறமா ஒரு நெகட்டிவ் ஃபுல்லாக பார்த்துருப்போம், கொஞ்சம் பாசிட்டிவ் கொஞ்சம் நெகட்டிவ் அப்படியும் பார்த்துருப்போம், 50-50ஆகவும் பார்த்துருப்போம். இப்போ கூலி எங்கே வந்து நிற்கிது அப்படின்னா, இந்த 50-50யை தாண்டி 70-30 நிற்கிதுன்னு நினைக்கிறேன். அதுதான் வந்து கஷ்டமாக இருக்குது. ஒரு படம் தோற்று போகுது, இல்லை ஒரு படம் வந்து சரியாக போகலை, இல்லை வந்து இத்தனை பேர் பிடிச்சிருக்குன்னு சொல்லக்கூடிய ஒரு படம், சில பேர் பிடிக்கலன்னு சொல்லக்கூடிய படம், அதுக்குள்ளே எப்படி இந்த ஜட்மெண்ட்டில் வராங்கன்றது எனக்கு தெரியும். ஆனால் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா சோசியல் மீடியாவில் செம டாக்ஸிக்காக போயிட்டுருக்கு. அவ்வளோதான், லோக்கியோட கெரியர் காலி, லோக்கி 10 படம்லாம் பண்ண வேணாம். நான் ஒரு ரிவ்யூவர் அப்படின்னு நிறைய பேர் பிராண்டாக இருப்பாங்கல்ல, அவங்களே வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ரிவ்யூ பண்ணாமல் இல்லை, நான் பார்த்தேன், எனக்கு படம் பிடிக்கல, நீங்களும் போகாதீங்க, என்னங்க படம் வேஸ்ட்டுங்க, அப்படி போயிட்டாங்க. அடுத்து ஜெயிலர் 2 காப்பாற்றும். 2 ஃபேன்ஸ் நல்ல கோழி மூட்டி விட்டு என்கேஜ்மெண்ட் ஃபார்மிங் பண்ணுறது இருக்குல்ல. விஜய் ரஜினி மேட்ரு கிடையாது, பெரிய படம் வருதா, லைட்டாக சுமாராக இருக்கா படம், பிரச்சனை இருக்கா அடிப்போம். இப்போ லோகேஷ் எடுத்துக்கோங்களேன், எத்தனை படம் கொடுத்துருக்காரு, நிறைய விஷயங்களை பண்ணியிருக்காரு. கைதி நம்ம பார்த்துருக்கோம், விக்ரம் பார்த்துருக்கோம். ஒரு கட்டத்தில் ஒரு சீரியஸான விஷயத்தை நோக்கி ஒருத்தர் போயிட்டு இருக்காரு, அவரையும் போய் அடிக்குது. ஒரு மனுஷன் கஷ்டப்பட்டு 50 வருஷம் இங்கே இண்டஸ்ட்ரியில் வேலை பார்த்துட்டு இன்றைக்கி ஒரு பெருமையாக ஒரு இடத்துல வந்து எல்லாரும் வாழ்த்துறாங்க. இந்த 50 இயர்ஸ் ஆஃப் ரஜினிஸுமே மறந்துட்டாங்க. 1000 கோடி டார்கெட்டை கூட விட்டுருங்க, எல்லா படத்துக்கும் ஹேட்ரட் ஸ்ப்ரெட் பண்ணிட்டு தான் நம்ம ஒன்றுமே பண்ண முடியாது. இந்த படத்துக்கு வரலைன்னா யாருக்கும் இந்த ஒரு இதுவும் கிடையாது. இப்போ கூலி படம் வந்து இவ்வளோ ஆக்சுவலி முடிஞ்சு, லாபம் எடுத்தாச்சு, எல்லாம் எடுத்தாச்சு, நீங்கள் எவ்வளோ தான் கழுவி ஊற்றினாலும் அது 700 கோடி அடிக்க போகிற அளவுக்கு போயிடுச்சு படம். ஏன்னா புக்கிங்லேயே முடிஞ்சு படம், அந்த எக்ஸ்பெக்டேஷன் எல்லாம் முடிச்சு, நீங்கள் ஸ்கேம்னு பேசுகிற அளவுக்கு போயிடுச்சு படம். 50க்கும் மேற்பட்ட உலக நாடுகளில் 100 கோடிக்கும் அதிகமான ஆகாயம் தமிழ் பார்வையாளர்களுக்கு பேரன்பும் திருநன்றி. எனக்கு தெரிஞ்சு 2 நாளாக இன்ஸ்டாகிராம் ட்விட்டர் பக்கம் போயிருப்பீங்களா எனக்கு தெரியல. நான் போனேன், மன உளைச்சல் ரொம்ப அதிகமாச்சு. அதுக்கப்புறம் நான் போகிறத விட்டுட்டேன். எந்த படம் வந்தாலும் நான் போகிறது கிடையாது, ஏதாவது ஒரு ஹேட்ரட் சொல்கிறதுக்கு இருந்துக்கிட்டே இருக்காங்க. இல்லை, நான் என்ன கேட்குறேன்னா, ஒரு படம் வந்திருக்கு, அந்த படத்தை மக்கள் பார்க்கட்டும், பார்த்துட்டு அவங்க ஏதோ ரிவ்யூ சொன்னால் ஓகே, இப்போ படம் நல்லா இல்லை அப்படின்ட்டு. அது மாதிரி நிறைய படங்களை பார்த்துருக்கோம். பார்த்துட்டு சொன்னா என்ன ப்ரோ இருக்கு, பார்க்காமலே சொல்றது தான் ஒரு அதுவும் இருக்கு. இப்போ இந்தியன் 2 பார்த்தோம், தக் லைஃப் பார்த்தோம். சாரி, கமல் படமா சொல்லிட்டு இருக்கேன்னு நினைக்கிறேன். லியோலேருந்தே வச்சுக்கலாம்னு வச்சுக்கோங்களேன். பெரிய விஜய் சார் படமா சொல்றீங்கன்னு சொல்லுவாங்க அப்படின்வாங்க. ரெட்ரோவையும் சேர்த்துக்கங்க. சூர்யா சார் படமா சொல்றீங்க, ஒரு படம் தான், ஒரு தடவை தான், சரியா? இந்த மாதிரி மிகவும் எதிர்பார்க்கப்பட்ட படங்கள்னு இருக்கும் இல்லையா, அந்த படங்கள் லிஸ்ட்லாம் பார்க்கும்போது இந்த படம் வெளியானதுக்கு அப்புறமா ஒரு நெகட்டிவ் ஃபுல்லாக பார்த்துருப்போம், கொஞ்சம் பாசிட்டிவ் கொஞ்சம் நெகட்டிவ் அப்படியும் பார்த்துருப்போம், 50-50ஆகவும் பார்த்துருப்போம். இப்போ கூலி எங்கே வந்து நிற்கிது அப்படின்னா, இந்த 50-50யை தாண்டி 70-30 நிற்கிதுன்னு நினைக்கிறேன். ஒரு 70% இந்த படத்தை வந்து நல்லா இருக்குன்னு சொல்கிறாங்க, ஒரு 30% வந்து இந்த படம் வந்து நல்லா இல்லைன்றதை தாண்டி வேஸ்ட்டு, இந்த படத்தை போய் பார்க்காதீங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. நான் என்ன சொல்கிறேன்னா, இவ்வளோ நாள் வந்து நீங்கள் நிறையா படங்களை பார்க்குறீங்க, கடந்து வரீங்க, பேசுகிறீங்க. எண்ட் ஆஃப் த டே இது ஒரு படம், பிஸ்னஸ். இன்றைக்கி வந்து ரஜினி சாருக்கு சம்பளம் கொடுத்தாச்சு, லோக்கிக்கு சம்பளம் போயிடுச்சு, சன் பிஎஸ் லாபம் எடுத்தாச்சு, எல்லாம் முடிஞ்சு அவங்க போயிட்டாங்க. அடுத்த படத்துக்கான ஜெயிலர் வேலைக்கு அவர் போயிட்டாரு. ஒரே ஆள்னா அமீர் கான் தான், ஏன்னா அவர் வாங்கலை அப்படின்ற மாதிரி அவரே சொல்லிட்டாரு. ஆனால் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா சோசியல் மீடியாவில் செம டாக்ஸிக்காக போயிட்டுருக்கு. அவ்வளோதான், லோக்கியோட கெரியர் காலி, லோக்கி 10 படம்லாம் பண்ண வேணாம். அவர் இப்போதான் கஷ்டப்பட்டு கேட்டப்ப மாற்றி ராமேஸ்வரம்லாம் போயிட்டு வந்துட்டு இருக்காரு. 10 படம்லாம் வேணாம் லோக்கி, நீங்கள் இப்போவே கிளம்புங்கன்னு சொல்லி லோக்கியை சொல்கிறது. லோக்கி பண்ண விஷயங்களெல்லாம் மறந்துட்டு சொல்கிறது. ரஜினி சார் அதான் உங்களுக்கு 74 இயர்ஸ் ஆயிடுச்சு, இவ்வளோ சாதனைகள் பண்ணிட்டீங்க, இதுக்கப்புறமே என்ன பண்ண போறீங்கன்னு பேசுறதெல்லாம் இருக்குல்ல, அதுதான் வந்து கஷ்டமாக இருக்குது. ஒரு படம் தோற்று போகுது, இவ்வளோ ஒரு படம் வந்து சரியாக போகலை, இல்லை வந்து இத்தனை பேர் பிடிச்சிருக்குன்னு சொல்லக்கூடிய ஒரு படம், சில பேர் பிடிக்கலன்னு சொல்லக்கூடிய படம், அதுக்குள்ளே எப்படி இந்த ஜட்மெண்ட்குள்ளே வராங்கன்றது எனக்கு பெரிய. ஆக்சுவலாக நானும் நீங்களோ பிடிக்கல பார்க்காதீங்கன்னு சொல்கிறது வேறு. இப்போ நீங்கள் ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ, இப்போ எல்லாம் 2 நாள் 3 நாள் எடுக்கிறாங்க நிறைய படத்துக்கு. பெரிய ஹீரோஸ் பண்ணால் 2-3 டேஸ் வரைக்கும் எடுக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். நாளைக்கு சண்டே, நாளைக்கும் எடுப்பாங்க, ஐ மீன் வீக்கெண்ட் எல்லா டைமும் எடுத்துகிட்டு இருப்பாங்க. அது சொல்கிறது வேற, அங்கே வந்து மிக்ஸ்டு ரிவ்யூஸ் இருக்கும், திட்டுவாங்க, நல்லா இல்லைனா கிண்டல் பண்ணுவாங்க, சண்டை இருக்கும். ஆனால் நான் ஒரு ரிவ்யூவர் அப்படின்னு நிறைய பேர் பிராண்டாக இருப்பாங்கல்ல, அவங்களே வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ரிவ்யூ பண்ணாமல் இல்லை, நான் பார்த்தேன், எனக்கு படம் பிடிக்கல, நீங்களும் போகாதீங்க, என்னங்க படம் வேஸ்ட்டுங்க, அப்படி போயிட்டாங்க. நண்பர் ப்ளூ சட்டை அண்ணா வந்து அப்போ அவரை சொல்லலை நான் கண்டிப்பாக, ஏன்னா அவர் வந்து அவர் எடுத்த படத்தை போட்டு காமிச்சாலே அவர் இந்த படத்தில் இதை கொஞ்சம் பெட்டராக எடுத்துக்கலாம் அப்படின்பாரு. அந்த மாதிரி நான் சொல்கிறது, அவரை தவிர்த்து இருக்கிற மற்றவங்கள சொல்கிறேன் நான். ஏதாவது படம் நல்லா இருந்தால் உண்மையில் நல்லா இருக்குன்னு சொல்லுவாங்க. கோட் வேர்டு வேற சொல்கிறதுங்க, கூலி, தலைவலி, லேமினேட் பண்ண அண்ணாத்த. இப்போ யாரும் அண்ணாத்த சூப்பர் படம்னு யாரும் சொல்லவே இல்லை.
அதுக்காக லேமினேட் பண்ண அண்ணாத்தனா அது முடிஞ்சு போன கதை. திரும்ப அதையும் கொண்டு வந்து ரிவ்யூவில் சொன்னால், இப்போ உங்களுக்கும் உங்கள் ஃபேமிலியில சொந்தக்காரங்க தெரிஞ்சவங்க ஃப்ரெண்ட்ஸ் உங்கள்கிட்ட ஃபோன் பண்ணி கேட்டிருப்பாங்க படம் எப்படி இருக்குன்னு. நீங்கள் என்ன சொல்லியிருப்பீங்க? நீங்க போய் பாருங்க, ஒன் டைம் வாட்சபிள்ங்க, நீங்க பார்த்து உங்களுக்கு கருத்தை சொல்லுங்கன்னு சொல்லிட்டு நீங்க போயிருப்பீங்க. ஆக்சுவலி ஒரு ரிவ்யூவராவோ அட்லீஸ்ட் ஒரு மீடியா பர்சனா நம்ம கிட்ட கேட்கும் போது நம்ம இது வார்த்தையை சொல்லுவோம். ஆனா அவங்க எத்தனை பேர் ஃபாலோ பண்றாங்க, எத்தனை பேர் பாக்குறாங்க பண்றாங்க எல்லாம் இருக்குது. நீங்க அந்த சம்பாதிக்கிற பணத்தை பாக்குறீங்க, ஒரு பக்கம் வந்துட்டு இத்தனை கோடி சம்பாதிச்சுட்டாங்க அதை பாக்குறீங்க. அதுல ஒர்க் பண்ண பீப்புள் எத்தனை பேர் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க? ஒரு 400 குடும்பம் அதில் ஒர்க் ஆகிட்டு இருக்குல்ல. அப்படின்னும் போது வர எல்லா படத்தையுமே இதே மாதிரி போட்டு அடின்னு அடிச்சுக்கிட்டு இருந்தா, நான் என்ன சொல்றேன்னா, நீங்க படம்லாம் அடிங்க, அதாவது வேணாம் அந்த படம் வந்துட்டு சரியா எடுக்கல, இதெல்லாம் சரி பண்ணிருக்கலாம், தப்பா இருக்கு, ரொம்ப டிசப்பாயிண்டடா இருக்கு லோகேஷ், நீங்க அடுத்த படமா நல்லா பண்ணுங்கன்னு சொல்லி போறது வேற. அதோட உங்க வேஸ்ட். நீங்களாம் எதுக்கு படம் பண்ணீங்க? நீங்க சொல்ற மாதிரி கூட சொல்லலாம். அப்படின்னு என்னன்னா அது என்னுடைய ஒப்பீனியன் சொல்லி, ஒப்பீனியன் ஒரு ரிவ்யூங்க, நான் ஒரு நடுநிலையாளன். இன்னொன்னு என்னன்னா, எனக்கு எது சங்கடத்தை கொடுக்குது அப்படின்னா, இப்படி சொல்றவங்க பயஸ்டா சொல்றவங்க இன்னொரு பெரிய நடிகர் பின்னாடி இல்ல அவருடைய பேரு பின்னாடி ஒளிஞ்சுக்கிறாங்க. அவங்களுடைய ஃபேன்ஸ் வந்து ஃப்ரண்ட் லைன்ல நிக்க வச்சு நீங்க அடிச்சுங்க, என்னுடைய கமெண்ட்ஸ்ல இல்ல கருத்துக்கள் போய் நீங்க அடிச்சுங்க. ஏன் அந்த நடிகரையும் அசிங்கப்படுத்தி, புதுசா படம் ரிலீஸ் பண்ணிருக்காரு அசிங்கப்படுத்தி, ஏன் அந்த நடிகர் விஜய் தான் இப்போ யோசிச்சு பாருங்களேன். நேத்து இதெல்லாம் பார்த்திருப்பீங்க சில சீன்ஸ். எனக்கு என்ன அப்படின்னா, விஜய் சார் வந்து இதை பார்த்துட்டு ஹேட் பண்ணுவாருன்னா சத்தியமா மாட்டாரு. சத்தியமா இல்லைங்க. ஒரு மேடையில ஆனந்த விகடன் மேடையில பார்த்திருப்பீங்க, ரொம்ப அழகா சொல்லியிருப்பாரு, பாஷா பத்தி கபாலி பத்தி எல்லாம் சொல்லியிருப்பாரு. அப்போ அவருடைய பெருந்தன்மை உங்களுக்கு தெரியும். இன்னொன்று வந்துட்டு லியோட சக்சஸ் மீட்ல சூப்பர் ஸ்டார்னா ஒருத்தர் தான் சொல்லிட்டு இன்னொரு வார்த்தையும் சொல்லுவாரு. இப்போ ரீசெண்டா நிறைய சோசியல் மீடியால பாக்குறேன், ஏன் இவ்வளோ சண்டை இவ்வளோ பிரச்சனை, வேண்டாம் நண்பா நமக்கு வேற வேலை இருக்குன்னு அப்பவே சொல்லி முடிச்சிட்டாரு. ஆனா இப்ப என்னன்னா, நீங்க சொல்ற மாதிரி ஒரு படத்தை அடிக்கணும், காலி பண்ணணும், வட்டவர் அந்த படம் வந்து தகுதியே இல்லாத படம்னு ஒரு முடிவை கொண்டு வந்துடணும் அப்படின்றதுக்காகவே ஒருத்தர் பேரை யூஸ் பண்ணியே சில பேர் பண்றாங்க. விஜய் ரசிகர்கள் தான் பண்றாங்கன்னு சொல்லிட்டு தானே இப்போ ரஜினி ரசிகர்கள் மைண்ட் செட்ல போகுது. இப்ப அவங்க என்ன சொல்றாங்க, நாங்க ஜனநாயகனை பாத்துக்கிறோம், நீ தாவேக்காக ஓட்டு வாங்குவியா நான் பாத்துறேன். இது எங்க போய் நிக்குது பாருங்களேன். ஒருத்தர் கெரியரை விட்டுட்டு தாவேக்கான ஒரு கட்சி ஆரம்பிச்சு அவர் இத்தனை கோடி மக்களை நம்பி போய் நிக்கிறாரு. நீங்க அதாவது நீங்கன்னா சில பேர் பண்ணக்கூடிய விஷயங்கள் எங்க போய் நிக்குதுன்னா, நாளைக்கு ரஜினி ஃபேன்ஸ், ஆமா ரஜினி ஃபேன்ஸ்னு ஒரு கூட்டம் இருக்குல்ல, இந்த கூட்டம் என்ன நினைக்கும், நீ என்ன எங்கால தியேட்டர்லேயே சொல்றாங்க நீங்க இப்படி இந்த மாதிரி பேசிட்டீங்க ஓட்டு வராது அப்படின்ட்டு. எனக்கு ஹானஸ்டா என்னன்னா, யாரா இருந்தாலும் சரிங்க, எவ்வளவு ஹார்ட் கோர் தளபதி ரசிகர்களா இருந்தாலும் சரி, ஒரு 2 நிமிஷம் டைம் எடுத்து இப்ப நம்ம ஆன்லைன்ல பேசிட்டு இருக்க இந்த வார்த்தையை அவர் பேசுவாருன்னா சத்தியமா விஜய் சார் அதெல்லாம் பேசவே மாட்டாரு, வாய்ப்பே இல்லை. ஒண்ணு ஃபர்ஸ்ட் விஷயம் என்ன அப்படின்னா, எனக்கு தெரிஞ்சு இன்னைக்கு இருக்கிற பெரிய நடிகர்களே மிகப்பெரிய ஃபேன், சூப்பர் ஸ்டாரோட ஃபேன் அது தளபதி தான். அன்டவுட்டட்லி அவர் தான். எத்தனை படத்துலங்க நான் வந்து தளபதியோட தம்பி, அதாவது ரஜினி சாரோட தம்பின்னு சொல்றதா இருக்கட்டும், எவ்வளவு விஷயங்களை பண்ணியிருக்காரு. ஒன்னும் இல்ல, லியோட சக்சஸ் மீட்ல நீங்க எடுத்துக்கங்களேன், அந்த சேர்ல உட்கார கதை சொல்லுவார். அது யாருக்கு சொன்னாரு? இப்போ ஒருத்தன் வந்து சின்ன பையன் இருக்கான், அவங்க அப்பாவா இருக்காரு, ஒருத்தர் வந்து சேர்ல போய் உட்காந்துக்கிறான், அப்பாவோட சேர்ன்னு உட்காந்துக்கிறான், அப்பாவோட சட்டை எடுத்து போட்டுக்கிறான், அது தொலைன்னு இருக்கும், அப்பா சட்டை இந்த அப்பா சட்டைங்கிறது சூப்பர் ஸ்டார் பட்டன்னு வச்சுக்கோங்களேன், அந்த வாட்சை போட்டுப்பான், அவனுக்கு செட் ஆகாது. ஆனா ஒரு ஆசை இருக்கும்ல அவனுக்கு அப்படின்னு அவர் சொல்லும் போது 2 விஷயம், ஒன்னு அரசியலா இருக்கலாம், இன்னொன்னு என்னவா இருக்கும், கண்டிப்பா வந்து அது வந்துட்டு சூப்பர் ஸ்டாருங்கிறத பட்டம் தான். எல்லாத்தையும் சொல்லிட்டு அவர் கடைசியா சொல்லும் போது கூட நம்ம எய்ம் பண்ற விஷயம் வேற, இதுல வராதிங்க அப்படின்னு சொல்லிட்டாரு. அதோட இது முடிஞ்சு போச்சு. இப்ப ரீசெண்டா இவரும் காக்காக்களுக்குன்ற எந்த பிரச்சனையும் கொண்டு வரல. ஆனா விஜய் சாரே அந்த காக்காக்களுக்கு மேடையில பேசுற அளவுக்கு புஷ் பண்ணிட்டாங்கன்றதா வருத்தாங்க. ஏன்னா அதனால பேச ஆரம்பிச்சு அதுக்கப்புறம் திரும்ப ரஜினி சார் சொல்றாரு, நான் ஏன் அப்படி நினைக்க போறேன் அப்படின்ட்டு. ரஜினி சார் அப்படி நினைச்சிருக்க மாட்டார், விஜய் சாருக்கும் தெரியும் நம்ம பேசுற மாதிரி, அவன் நினைச்சா போன் பண்ணி பேசிட்டு அது 2 வேற விஷயம். ஆனா அப்படிப்பட்டவரே வந்து யார் அவர் இன்ஃபுளுன்ஸ் பண்றா, எனக்கு தெரிஞ்சு அவர் இருக்கிற சோசியல் மீடியா தாங்க. இல்ல அதான் சொல்ல வரேன், எனக்கு தெரிஞ்சு அவர் இருக்கிற பிஸிக்கு இப்போ ஓகே கட்சி எல்லாமே போயிட்டு இருக்கு. நான் சொல்றேன் இந்த பிரஸ் ஆடியன்ஸ் டைம்ல சொல்றேன், அப்பயுமே அவர் பிஸியா தானே இருந்திருப்பாரு. சோசியல் மீடியா பாக்குற அளவு ஃப்ரீயா இருக்கக்கூடிய ஆள் கண்டிப்பா விஜய் சார் கிடையாது. ஸோ யாரோ ஒருத்தவங்க வந்து இந்த மாதிரி ஒரு டாக் போகுது, இது நீங்க கவுண்டர் பண்ணி பேசுங்க அப்படின்றது என்னுடைய அனுமானம். அது அவர் அப்படிதான் சொல்ல, இல்லை மற்றவங்க பேச்சை கேட்டு பேசக்கூடியவர் அவருன்னு நான் சொல்ல மாட்டேன். ஆனா அவரே வந்து இந்த அளவுக்கு புஷ் பண்றாங்கன்னா ஏன் இந்த அளவுக்கு நெகட்டிவ்? கண்டிப்பாங்க அவர் அப்படி நினைக்கிறாலும் கிடையாது, ரஜினி சார் அப்படி நினைக்கிறாலும் கிடையாது. இப்போ இந்த இடத்துல 2 விஷயமும் பேசிடலாம். இப்போ இந்த ஒரு பிரச்சனையை லைவா பார்த்துருப்பீங்க, ஒருத்தர் வந்துட்டு ரிவ்யூ கொடுத்துட்டு இருப்பாரு, இவன்ட்டு ரிவ்யூ எடுக்காதீங்க அப்படின்னு சொல்லி ஒரு கெட்ட வார்த்தை திட்டுறதா இருக்கட்டும், அதுக்கு அவர் ஃபைட் பண்றதா இருக்கட்டும், திரும்ப வேற ஒரு இடத்துல ஒரு ரிவ்யூ கொடுத்துட்டு போறாரு, லியோ கம்பேர் பண்ணாதீங்க, லியோ எவ்வளோ பெட்டர் அப்படின்னு. இங்கே பிரச்சனைனா லியோ வரும்போதும் இவ்வளோ எக்ஸ்பெக்டேஷன் இருந்துச்சு, எல்லாம் இருந்துச்சு. அன்னைக்கு லியோ வாங்கின அடி வந்து நீ கூலி வாங்கலை, அவ்வளோ அடி வாங்குச்சு, போட்டு அந்த படத்தை செஞ்சாங்க. அதாவது நார்மலாக அந்த படத்தை போய் பார்க்கலான்னு நினைக்கிறவங்க கூட வந்து பார்க்காதீங்கன்ற அளவுக்கு செஞ்சாங்க. அப்போ என்ன ஆகுதுன்னா, இங்கே விஜய் ரஜினி மேட்ரு கிடையாது, பெரிய படம் வருதா, லைட்டாக சுமாராக இருக்கா படம், பிரச்சனை இருக்கா, அடிப்போம்.
போட்டு அடின்னு அடிச்சு அந்த படத்தை காலி பண்ணுவோம். இப்ப லோகேஷ் எடுத்துக்கங்களேன், எத்தனை படம் கொடுத்துருக்காரு, நிறைய விஷயங்களை பண்ணியிருக்காரு. கைதி நம்ம பார்த்துருக்கோம், விக்ரம் பார்த்துருக்கோம். அதாவது கமல் சார் அது வரைக்கும் வந்து கமர்ஷியல் ஹிட்டு அப்படின்னும் போது ரொம்ப பின்னாடி அபூர்வ சகோதரில் சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் பார்த்தா கமல் சார் படம்னா அது ஒரு டைப்புங்க, அது ஒரு ட்ரீட்மெண்ட் அப்படிங்கிற மாதிரியே போயிட்டு இருந்துச்சு. அவரை கொண்டு வந்து கமர்ஷியலாக மாற்றி ஒரு மாஸ் பிஜிஎம் கொடுத்து வேற லெவலில் விக்ரம்னு கொடுத்தாரு. கைதி எத்தனை வாட்டி ரீவாட்ச் பண்ணியிருப்பீங்க, எவ்வளோ இது பார்த்துருப்பீங்க. இந்த மாதிரி இவ்வளோ விஷயங்களை பண்ண ஒரு டைரக்டரை ஒரு சின்ன மிஸ்டேக்கில் லியோலையும் சரி இதுலையும் சரி போட்டு பொலந்து இது சொல்றது யாருன்றது தான் ப்ரோ பெரிய. எனக்கு வந்து இது யாரு சொல்றாங்கன்ற, இப்போ ஃபேன் நேம் ஐடி அது வச்சிருக்காங்கல்ல, அவங்க எல்லாருமே திட்டுவாங்க. அவங்களுக்கு வந்து அவங்களுடைய ஹீரோ தான் ஐடென்டிட்டி. ஹீரோக்கு அதுக்கு சம்மந்தம் இருக்கான்னு அப்படி நான் சொல்ல வரல. அவங்க ஏதோ ஒன்று பேசுறாங்க செய்யறாங்கன்னா வேற. தன்னை நடுநிலையாக காட்டிக்கொண்டு நான் ஒரு பெரிய ஆள், நான் சொன்னா சரியா இருக்கும் அப்படின்னு உட்காந்து நீயா நானாவில் பேசக்கூடிய நபர்கள் எல்லாம் திடீர்னு என்ன ஆகுறாங்க அப்படின்னா டக்குன்னு ஒரு என்கேஜ்மெண்ட் ஃபார்மிங்காக போட்டு இல்ல ரிவ்யூ வந்து ரோஸ்டா மாறினதான் இங்க பிரச்சனை. ரோஸ்ட் கூட பண்ணிட்டு போங்க, நீங்க ரோஸ்ட் பண்றேன்னு சொல்லிட்டு பண்ணிட்டு போங்க, நான் பண்றது ரிவ்யூ அப்படின்னு ஒப்பீனியன் சொல்லுங்க. இப்போ ரோஸ்ட் பண்றதுனே சிலர் இருக்காங்க, அவங்க கிட்ட போய் என்னங்க படத்துல இவ்வளவு பிளஸ் இருக்கு சொல்லவே இல்லைன்னா அப்பெல்லாம் கேட்கவே மாட்டாங்க யாருமே. ஆமா, ரோஸ்ட் பண்ணதான் தமிழ் இன்டர்நெட் யூசர்ஸ் வந்து ரோஸ்ட் கல்ச்சருக்கு அடாப்ட் ஆயிட்டாங்க. அதனால அவங்களுக்கு தெரியும் ஓகே இந்த படத்தை இப்படிதான் கலாய்ப்பாங்க. இன்னும் சொல்ல போனா அண்ணாத்த வந்தப்போ ரோஸ்ட் பண்ணி அது ரொம்ப ஒரு மாதிரி தப்பான விஷயங்கள் சொன்னப்போ கூட சரி ஓகே இது ஏதோ ரோஸ்ட் அப்படின்னு எடுத்துட்டு போயிட்டாங்க. ஆனா நான் ரிவ்யூ சொல்றேன், நான் இப்போ நேர்மையா சொல்றேன் பாருங்கன்ட்டு 2 ஃபேன்சி நடுவில் கோழி மூட்டி விட்டு என்கேஜ்மெண்ட் ஃபார்மிங் பண்றது இருக்குல்ல, அதை வந்து இப்பதான் நான் ஆக்சுவலா பாக்குறேன். நான் ரொம்ப வந்து கஷ்டமா இருந்துச்சுங்க. ஒரு விஜய் ரசிகர் போட்ட ஒரு டெம்ப்ளேட்ல பாத்தீங்கன்னா நிறைய வந்துட்டு விஜயோட டிபி வச்ச நிறையா ஐடிஸ் இருக்கு. அது வந்து படத்தை தப்பா பேசுது. அது கீழே ரஜினி ஃபேன்ஸ்னு வந்துட்டு கீழே வந்து என்ன பேசுறாங்க, ரஜினி ஃபேன்ரா, உன்னை ஜனநாயகன்ல பாத்துக்கிறேன், உன்னை வந்து தாவேக்கா நீ ஓட்டு வாங்கியான்னு பாத்தீங்கன்னு போடுறாங்க. உண்மையிலேயே அந்த ஐடி ரஜினி விஜய் ஃபேனான்றது நமக்கு தெரியாது. கமெண்ட் போடுற யாரும் வந்து ரஜினி ஃபேனான்னு தெரியாது. ஆனா பொதுப்படையா யோசிச்சு பாருங்களேன், அது எவ்வளவு இம்பாக்டை கொடுக்கும். ஒரு நார்மல் ரஜினி ஃபேனுக்கு என்ன தோணும்னா, இல்லைங்க விஜய் ஆளுங்க தாங்க பண்றாங்க, அவர் வந்து காசு கொடுத்து பண்றாரு. இது இல்லாம நிறைய பேர் யூடியூப்ல உட்காந்து பேச ஆரம்பிச்சிட்டாங்க, இல்லைங்க இவங்க தான் அடிக்கிறாங்க, இவங்க தான் பண்றாங்கன்னு. இது எங்க போய் நிக்குது அப்படின்னா, ஒரு கட்டத்துல ஒரு சீரியஸான விஷயத்தை நோக்கி ஒருத்தர் போயிட்டு இருக்காரு, அவரையும் போய் அடிக்குது. ஒரு மனுஷன் கஷ்டப்பட்டு 50 வருஷம் இங்க இண்டஸ்ட்ரியில வேலை பார்த்துட்டு இன்னைக்கு ஒரு பெருமையா ஒரு இடத்துல வந்துட்டு எல்லாரும் வாழ்த்துறாங்க. இந்த 50 இயர்ஸ் ஆஃப் ரஜினிஸுமே மறந்துட்டாங்க. 50 இயர்ஸ் ரஜினிஸுமே மறைஞ்சு போச்சு. இப்ப அதை பத்தி யாரும் பேசுறது இல்லை. ஃபுல்லா கூலி இப்படி ஆயிடுச்சு அப்படி ஆயிடுச்சுன்றதே ஓடிட்டு இருக்கு. ஆக்சுவலி படமா பார்க்கும்போது கூலி வந்து நீங்களும் பார்த்துட்டீங்க, நானும் பார்த்துட்டேன். நிறைய ஃப்ளாஸ் இருந்துச்சு, நிறைய கேள்விகள் இருக்கு, ஏகப்பட்ட பஞ்சாயத்து இருக்கு படத்துல, நிறைய விஷயங்களை கொண்டு போயிட்டே இருக்காங்க. ஆனா அது நீங்களும் நானும் போய் பார்த்ததுனால தான் நமக்கு தெரியுது. இல்ல நம்மளே வந்து ஒரு டிஸ்கஷன் பண்ணியிருந்தோம். அப்ப நான் வந்து எப்படி கேட்டேன், உங்ககிட்ட டிபார்ட்மெண்ட் வைஸா கேட்டேன், ப்ரோ எடிட்டிங் எப்படி இருக்கு, கேமரா எப்படி இருக்கு, கேமரா எப்படி, அதுதான் ரிவ்யூ. அப்படி சிலர் பண்றாங்க, அவங்க நான் ரெஸ்பெக்ட் பண்றேன், நான் ரசிப்பேன் அவங்களது. அவங்க பேரே கூட சொல்லலாம், சில பேர் இருக்காங்க, சிலர் இருக்காங்க. அவங்க வந்து என்னன்னா டிபார்ட்மெண்ட் வைஸா பேரே கூட சொல்ல வேணான்ற, நான் டிபார்ட்மெண்ட் வைஸா இந்த டிபார்ட்மெண்ட் இப்படி பண்ணியிருக்கிறாங்க. எனக்குலாம் வந்து அவங்க ரிவ்யூ பார்த்து தான் ஒரு படத்தை நம்ம ரிவ்யூ பண்றோம்னா இவ்வளோ டிபார்ட்மெண்ட் பார்க்கணும், இவ்வளோ டிபார்ட்மெண்ட்டை வந்து நம்ம கணக்கில் எடுத்துக்கணும். போயிட்டு படம் பார்த்தங்க, அது பார்த்தங்காட்டிங்க எனக்கு முடியலங்க, ஒரு சுக்கா போட்டாதாங்க சரி, அப்படி பண்றது வந்து அது வேற. டிபார்ட்மெண்ட்டா பேசுறது வந்து வேற, ஒப்பீனியன் சொல்றது வித்தியாசம் இருக்குல்ல. அப்படி பார்த்த ஒரு சில பேர் வந்து ஹானஸ்டா அவங்களுடைய ரிவ்யூவை சொல்லியிருந்தாங்க. அதான் இந்த ஆலம்பட்டியான் டீ கடையை சொல்ற மாதிரிலாம் சொல்ல டக்குன்னு இதெல்லாம் பண்ணுங்க இல்ல சொல்றேங்க. ஜென்ரலா அப்படி டீ கடை போனா நல்லா இருந்துச்சு, காஃபி கிடையாது, ஏதோ டக்குனு மாதிரி பண்றது இருக்குல்ல, அது ஒரு பக்கம் இருக்கு. படமா பார்க்கும்போது லோகேஷ் வந்து இந்த படத்துல சில விஷயங்களை தவறா பண்ணியிருக்காரு. தவறுனா உண்மையாவே சில கேள்விகளுக்கு அவர் பதில் சொல்லியே ஆக வேண்டியிருக்கு. லியோல கூட மன்சூர் அலிகான் சொன்னது வந்து ஃபேக் அப்படின்னு சொல்லிட்டாரு. ஃபேக் ஃபிளாஷ்பேக் பண்ணிட்டீங்க, ஃபிளாஷ்பேக்கே நீங்க சரியா பண்ணல அப்படின்னு. இதுல ஃபிளாஷ்பேக்கை சூப்பரா பண்ணிட்டாரு. ஆனா என்ன காரணம் என்னன்னு கேட்கும்போது இங்க ஃப்ரண்ட்ல ஒண்ணுமே கிடையாது. இந்த பக்கம் நம்ம பார்க்கும்போது நிறைய விஷயங்கள் மிஸ் ஆகுது, ஏகப்பட்ட கொஸ்டின்ஸ் இருக்கு. ஏன் ஒரே சீன்ல 2 பேரும் வெவ்வேறு கேரக்டரா இருக்கு, நம்ம அவங்களை கேள்வி கேட்கும் போது நமக்கே ஆச்சரியமா இருக்கு, ஆமா இதை நம்ம மிஸ் பண்ணிட்டோமே அப்படின்ட்டு. இதை ஏன் லோகேஷ் யோசிக்கல, ஏன் பண்ணாங்கன்னு தெரியல. ஏன்னா இவ்வளவு பெரிய ப்ராஜெக்ட், இவ்வளவு பேர் பாக்குறாங்க வைக்கிறாங்க, அதை ஏன் மிஸ் பண்ணாருங்கிறது ஒரு பக்கம். ஆனா அதை தாண்டி இன்னொரு பக்கம் வந்து ஒருத்தங்க பண்ண மிஸ்டேக்கை வச்சே ஒருத்தங்களை அடின்னு அடிச்சு இத்தனைக்கும் 2 வருஷமா இதுக்காக ஒர்க் பண்ணிருக்காருன்னு சொல்றாரு. இதே விஷயம் தான் நெல்சனுக்கு பீஸ்ட்ல ஆச்சு. ஆக்சுவலி நெல்சன்ல பீஸ்டுக்கு ஆச்சு இதே விஷயம் தான். சங்கர் அவருக்கும் அவர் படம் அவர் வந்து இப்போ அவரை ப்ரூவ் பண்ண வேண்டிய தேவையில்லையே. இப்போ அடுத்து அவர் ஒரு படம் பண்ணாருன்னா திரும்ப பேக் டு ஃபார்ம், வாவ் சூப்பர் இதுதான் நான் எதிர்பார்த்தேன்னு போயிடுவாங்க. ஆனால் நீங்கள் நெல்சன் சார் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அவர் அப்போ தான் அடுத்தடுத்த கட்டம் வளர்ந்து வந்துட்டு இருக்காரு. ஓகே சின்ன சின்ன ஃப்ளாஸ் இருக்கும், சின்ன சின்ன மிஸ்டேக்ஸ் இருக்கும் பீஸ்ட்ல, அதுவுமே பெரிய எதிர்பார்ப்பு ரிலீஸ் ஆன படம் தான், கேஜிஎஃபோட வருது. ஸோ
அதுலயும் நிறைய இருந்துச்சு போட்டியெல்லாம், நல்ல விஷயங்கள் அந்த படத்துலயும் இருக்கும், சில விஷயங்கள் இல்லப்பா இது ஒத்து வரலன்னு இருக்கும். பட் அவர் அந்த ஜானரால அவர் ட்ரை பண்ணாரு, உடனே கெரியர் முடிஞ்சு அவ்வளவுதான், இது இது முடிஞ்சு. இல்ல அது நம்ம கண்கூட பார்த்தோமே, அந்த பவுன்சர்ஸ் வராதது, Bouncers நடந்து வந்து அது எல்லாமே இன்னைக்கு ஏதோ இதோட இம்பாக்ட் மாதிரி தான், அதான் முடிஞ்சு போச்சு கெரியர் அப்படின்ற மாதிரி. என்ன கெரியர் முடிஞ்சு, அவர் என்ன ஏஜ் ஆயிடுச்சு, அவர் இன்னும் இப்போ என்ன ஏஜ் ஆயிடுச்சு, அவர் இப்போதான் படங்கள் பண்ணிட்டு இருக்காரு. ஓகே, அது வந்து மேபி அவரை மோட்டிவேட் பண்ணியிருக்கலாம், சின்ன சின்ன விஷயங்கள் அது திரும்ப அவர் இது பண்ணாரு. அண்ட் அதெல்லாமே நம்ம பார்க்குறோம். இன்னொரு விஷயம் நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க, கேஜிஎஃப்ஆ இருக்கட்டும், புஷ்பாவா இருக்கட்டும், இங்க பயங்கரமா ஓடுது. அந்த படத்துல எத்தனை லாஜிக் மிஸ்டேக் நம்ம பார்த்துருப்போம், எவ்வளோ விஷயங்கள் நம்ம கடந்து வந்திருப்போம். ஒரு ஆள்னால இவ்வளோ பண்ண முடியுமாலாம் யோசிச்சிருவோம். அது மாதிரி ஹாலிவுட் படம் ஒன்று வருது அப்படின்னா கண்ணை மூடிட்டு இந்த படம் இதெல்லாம் பண்ணுங்க. ஹாலிவுட் படத்தை போய் எப்படின்னா நம்மளே உட்காந்து தியரிஸ்லாம் இது வந்து இதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, இது என்ன பிரச்சனை, லோகேஷ் வந்து ஒரு ஹாலிவுட் இயக்குனர் நம்ம மைண்ட்ல செட் பண்ணிட்டாங்க. ஸோ இவர்னால வந்துட்டு இந்த மாதிரி சின்ன படங்கள்லாம் பண்ண முடியாது, அவர் வந்து இப்படிதான் பண்ணுவாரு அப்படின்னு மைண்ட் செட் ஆயிடுச்சு. அதனால நம்ம என்னவோ நமக்கு என்னன்னா, இல்லைங்க இவங்கெல்லாம் இப்படி தான் பண்ணணும், இதுக்கு மாதிரிலாம் பண்ணால் எங்களுக்கு பிடிக்காது அப்படின்னு. எனக்கு என்னென்னா, இப்போ புஷ்பாவில் நீங்கள் லாஜிக் மிஸ்டேக்னா நிறையா சொல்லுவீங்க. கேஜிஎஃப் 2ல் நான் பார்க்கும்போது ஒரு ஆள் கன்னை தூக்கிட்டு பார்லிமெண்ட்டுக்குள்ளே போயிட்டு சொல்கிறதெல்லாம் நான் யோசிச்சு கூட பார்க்க முடியல, இருக்க முடியுமான்னு. ஸ்கூலில் வந்து கன் எடுத்துகிட்டு போவார். இந்த படத்தில் அனிமல் படத்தில் அது நீங்கள் அதை பார்த்தா தேசிய விருது வாங்கி கோடிக்கணக்கில் சம்பாதிக்குது. ஜவான் பார்த்தோம், நம்ம ஆளு தான், பட் தான் சொல்கிறேன், ஜவான் பார்த்தோம். அந்த படம் பார்த்தீங்கன்னா ஹிந்தியில் 1000 கோடி அடிக்குது. அதாவது ரோட்டில் வந்து தீ பறக்கிற மாதிரி அந்த வண்டியை திருப்புறாங்க, திருப்பும் போது அந்த ஸ்டாண்டு பட்டு தீ பறக்குது, அது வந்து தம்மில் படுது, பற்றிக்குது. இதெல்லாம் சொல்கிறேன், இதெல்லாம் வந்து ஒரு விஷயமா நடக்குது இல்லை. ஸோ இப்படிலாம் இருக்குது. இதையும் பார்க்குறோம். காந்தாரான்னு ஒரு படம் பார்த்தோம். ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஃபுல்லாக இந்த படத்துக்கு ஏண்டா வந்தோன்ற அளவுக்கு நம்ம ஆளுங்க பேசினாங்க. செகண்ட் ஹாஃப்ல ஒரு கிளைமேக்ஸில் அந்த படத்தை மிரட்டி விட்டாங்க, பார்த்தா 1000 கோடி அடிக்குது. எனக்கு ஆச்சரியம் என்னவென்றால் இந்த மாதிரிலாம் எனக்கு நடக்குது, அதை விட கம்மியாக தான் இங்கே இருக்குது. அந்த ஹேட்ரட் இப்போ நம்ம வச்சிருக்க ஹேட்ரட் வச்சுட்டு இந்த மாதிரி ஒரு படம் கூட நினச்சி கூட பார்க்க இல்லை. புஷ்பாவாக இருக்கட்டும், இதுவாக இருக்கட்டும், எல்லாத்துலேயுமே லாஜிக் மிஸ்டேக் இருக்கும். இப்போது நீங்கள் வந்து எடுத்துகிட்டு வந்து மெட்ராஸ் மேட்னி ரீசெண்டாக தமிழில் வந்து இதில் என்னங்க லாஜிக் மிஸ்டேக் இருக்குது அப்படிலாம் யாரும் சொல்ல மாட்டாங்க. ஏன்னா அந்த படம் அது வந்து யதார்த்தமான படம். நம்மளுங்க என்ன பண்ணுவாங்கன்னா அதை அப்படி ஏற்றுப்பாங்க. கமர்ஷியல் படம்னு வரும்போது லாஜிக் மிஸ்டேக்ஸ் எல்லாமே. இன்னொன்று நான் சொல்லட்டுமா, நீங்கள் வந்து கேஜிஎஃப் சொன்னாலும் சொல்கிறேன், பிரசாந்த் நீல் இருக்கார்ல, அவருக்கு ஒரு பேட்டர்ன் இருக்கும். அவர் வந்து ஒரு ஃபைனஸ்ட் ஃபிலிம் மேக்கர். அவர் சலார் எடுத்துக்கோங்களேன், சலார் அவருடைய படம் அது எதிர்பார்த்த அளவுக்கு போகலனாலும் நல்ல கலெக்ஷன், பெரிய ஒரு ஓப்பனிங் அந்த படத்துக்கு. அந்த படம் கேஜிஎஃப் ரெண்டுத்துலையுமே ஒரு பேட்டர்ன் இருக்கும். என்ன அப்படின்னா, துப்பாக்கி எடுத்து ஒரு 10 பேர் சுட போவாங்க, ஹீரோ திரும்ப ஒன்றில் சுடணும் நியாயமா, டக்குனு ஹீரோ பார்த்தீங்கன்னா தகச்சிட்டு துப்பாக்கியை போட்டுருவாங்க அப்படியே. இது கொஞ்சம் நம்ம இப்படி ஆனால் படம் பார்க்கும்போது அந்த எஃபெக்ட் வந்துடும். படம் ஓவராலாக பார்த்துட்டுல இப்போ மாசா பண்ணியிருக்காங்க அப்படின்றது. இங்கே வந்து ஏண்டா சுட வேண்டியதானே, என்னடா சுட மாட்டற அப்படின்னு கேட்கறது. கமர்ஷியல் படம்னா அப்படி படையப்பா மாதிரி ஒரு கமர்ஷியல் நம்ம யோசிச்சு கூட பார்க்க முடியாதுன்னு சொல்லுவோம். ஒரு வேல் கம்பு தூக்கி போடுறாரு ரஜினி சார், கண்ணை பார்த்தோன்னா மாடு திரும்பி ஓடுது, சிகப்பு கலரை பார்த்தா மாடு குத்த வரும், புரியுதா? இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பார்க்குறோம். அதில் வந்து ரம்யா கிருஷ்ணன் கையில் கன்னோட வருவாங்க, ஆனால் வந்து சுடுவாங்க, ஒன்று கூட புல்லட் வந்து ரஜினி மேலே படாது. இது மாதிரி கமர்ஷியலில் ஏகப்பட்ட விஷயங்களை பார்க்குறோம். அதுலேயுமே ரொம்ப லாஜிக்காக யோசிச்சு தான் சில விஷயங்களை பண்ணுறாங்க. இப்போ வந்த படங்கள்லையும் இப்போ வரக்கூடிய படங்கள்லையும் இப்போ இந்தியன் 2 அடிச்சதுக்கு ரீசன் என்னன்னா, அவ்வளோ விஷயங்கள் லாஜிக் இல்லை, இது இந்த காலத்துக்கு செட் ஆகலை, இதெல்லாம் பண்ணோம் அதெல்லாம் பண்ணணும்னு அடித்தாங்க. அது ஒரு கட்டத்துக்கு மேலே எங்கே போகுது அப்படின்னா, லாஜிக் இருந்தாலுமே எனக்கு இந்த படம் வேண்டாம், பிடிக்கல. ஆனால் இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு அயோத்தியும் ஓடுது, குடும்பஸ்தன் ஓடுது, ஆனால் ஹேட்டர்ஸ் கம்மியாக இருக்குது. இருக்கு குடும்பஸ்தான ஒரு ஆள் வந்துட்டு இது என்னங்க ஷார்ட் ஃபிலிமோட அது கான்செப்ட். அது ஒரு மீம் ஒன்று ஞாபகம் வருது, இது குடும்பஸ்தானுக்கா டூரிஸ்ட் ஃபேமிலிக்கு ஒரு மீம் ஒன்று ஞாபகம் வந்துச்சு. அது எப்படி ஒரு ஏரியாவில் இருக்கிற எல்லாருமே நல்லவங்களா இருப்பான், அதுக்கு ஒரு ரிப்ளை போட்டிருக்காரு, பாக்குற நீ தான் கெட்டவனா இருக்கு. அதுதான் விஷயம். இப்ப அதுலயும் குறை சொல்ல ஆள் இருக்கு, என்னன்னா கம்மியா இருக்கு. ஆனா இது மாதிரி ஓவர் ஸ்கேல் உள்ள படங்களை குறை சொல்லும் போது என்னன்னா உடனே அட்டென்ஷன் கிடைச்சிரும். ஏய் இந்த படம் நல்லா இல்லைன்னு ஒருத்தர் சொல்லிட்டாலும் உடனே அவன் மாதிரி ஃபோக்கஸ் ஆயிரும். ஸோ அதுவும் ஒரு காரணமா தான் நான் நினைக்கிறேன். குட்டி குட்டி படங்கள் இப்ப எல்லாருமே என்ன சொல்றாங்கன்னா, ஏங்க இன்னைக்கு வந்து லப்பர் பந்து ஜெயிச்சிருக்குது, டூரிஸ்ட் ஃபேமிலி ஜெயிச்சிருக்கு, நீங்க எப்படி சொல்ல முடியும் ஒரு ஹேட்டர்ஸோட இருக்காங்க எல்லாம் பயங்கரமா இது பண்றாங்க அப்படின்ட்டு? அந்த படங்கள் வந்து இருக்கு, ஆனா ரொம்ப பெருசா இல்லை. லப்பர் பந்து பிடிக்காத பர்சனையும் பார்த்துருக்கேன், அவங்கலாம் சொல்றாங்க இல்லைங்க அந்த படத்துல ஒன்றும் இல்லைங்க சும்மா ரொம்ப பண்றாங்க, இப்படியாலையும் பார்த்துருக்கேன். ஒரு கடத்தில் என்ன ஆயிடுது அப்படின்னா, நீ நிறைய சம்பாதிக்கிற, நிறைய பெரிய படம் பண்ற, ஆனா எனக்கு அது பிடிக்கல, வேணாம், எனக்கு வேஸ்ட், அதெல்லாம் தேவை கிடையாது, 1000 கோடிலாம் அடிக்காது, வேண்டாம், எனக்கு தேவையே இல்லை அப்படின்றாங்க. 1000 கோடி டார்கெட்டை கூட விட்டுருங்க, எல்லா படத்துக்கும் ஹேட்டட் ஸ்ப்ரெட் பண்ணுறதா நம்ம ஒன்றுமே பண்ண முடியாது. அது ஹேட்டர்ஸ்ன்றது வந்து பார்த்தீங்கன்னா படம் வந்து பிஸ்னஸ்ங்க. நாளைக்கு வந்துட்டு எல்லாரும் சம்பாதிச்சுட்டு அவங்க போயிடுவாங்க, நீங்கள் காசு கொடுத்து படம் பார்த்துட்டு உங்கள் டைம் வேஸ்ட் இது வேஸ்ட்டுன்னு சொல்லிட்டு நீங்கள் போயிடுவீங்க. எண்ட் ஆஃப் த டே பார்த்தா அது பிஸ்னஸ். இதுக்கு ஏன் ஒரு மன உளைச்சல்?
இத்தனை பேர் ஏன் மனசு ஹர்ட் பண்ணணும்? நீங்க ஏன் ரஜினி ரசிகர்களை திட்டணும்? நீங்க ஏன் விஜய் ரசிகர்களை திட்டணும்? அவங்க சம்பாரிச்சுட்டு போயிட்டாங்க ப்ரோ. நம்ம வேலையை நம்ம பார்க்கலாம். எல்லாமே பேச்சா இருந்தா கூட ஓகே. அது வயலன்ஸா ரியல் லைஃப்ல மாறும்போது அதுல ஒண்ணுமே இல்லை. இப்ப நம்ம பேசுறதுனால பெரிய புரட்சி வெடிச்சிருமா நாளைக்கே? அந்த இதுல ரிமார்க்கபிள் சேஞ்ச் யாருமே இல்லை. நாங்க பேசணும்னு ஆசைப்பட்டதுக்கு என்ன ரீசன்னா, தோணுச்சு. அப்படிலாம் இல்ல ப்ரோ. நாங்க ஆக்சுவலி நான் உங்ககிட்ட சொல்லும் போது நான் ஸ்க்ரால் பண்ணும்போது தோணுச்சு, எங்க இவ்வளோ பண்றாங்கங்க, என்னங்க பிரச்சனை? அதாவது வசூலை பத்தி என்னைக்கு நம்ம பேச ஆரம்பிச்சோமோ ஆடியன்ஸ், அன்னைக்கே சொல்லி முடிஞ்சு. ஒரு காலத்துல என்ன பண்ணா, படம் சூப்பரா இருக்கு, செம்மையா இருக்கு, நல்லா போகும். ஒரு 1000 கோடி விரும்பியா என்னால அதை ஏத்துக்கவே முடியல. சரி இருந்தாலும் சொல்லுங்க. உண்மையா நான் சொல்லுவேங்க, வசூலை பத்தி நமக்கு தேவையில்லைங்க. அது 152 crores வந்து ஃபர்ஸ்டே அடிச்சிருக்கு அப்படின்னு மார்த்தட்டிக்கிறதுக்கு இங்க ஒன்றும் இல்லைங்க. ஏன்னா நமக்கு அந்த படம் பிடிச்சிருக்கான்றதாங்க முக்கியமா நான் சொல்றேன். ஒரு படம் பார்க்க போறோம், எத்தனை பேர் அதை ஏத்துப்பாங்கன்னு தெரியல. ஒரு படம் பார்க்க போறீங்க, இப்போ மெட்ராஸ் மேட்டின்னு நீங்கள் சொன்னீங்க, எனக்கு அது எந்த ரிவ்யூவும் நான் பார்க்கல. நம்ம ஒரு மீடியா பர்சனாக இருந்துக்கிட்டுமே அந்த படத்தோட ரிவ்யூ நான் பார்க்கல. படம் வந்திருக்கு தெரியும், நல்லா இருக்குன்னு ஒரு டாக் போயிட்டு இருக்கு, எனக்கு பார்க்கல. அதுக்கப்புறமா அந்த படத்தை ஒரு ஈவினிங் போய் பார்க்குறேன், ஒரு நார்மல் கூட்டம் இருக்குது, வந்திருந்த எல்லாரும் அந்த படத்தை என்ஜாய் பண்ணிட்டு போகிறாங்க. ஆனால் அதுக்கான தியேட்டர்ஸ் கிடைக்கல, அதுக்கான பெரிய ஒரு ரீச்சா அது கிடைக்கல. ஆனால் அந்த படம் நல்ல படம்னு ஒரு பேர் எனக்கும் மனசார அந்த படத்தை இன்னொரு வாட்டி பார்த்தா நான் பார்ப்பேன். அவ்வளோ எமோஷன் சூப்பராக பண்ணியிருந்தாங்க அந்த படத்தை. ஸோ இந்த படங்கள் கொடுக்குற ஃபோக்கஸும் இங்கே கம்மியாக தான் இருக்குது. அது பக்கம் பேசி தான் ஆகணும். இது சில விஷயங்கள் ரொம்ப ஹைப் பண்ணி பார்க்குறீங்க, லாஜிக்கல் அவ்வளோ இதெல்லாம் தேடுறவங்களா இருந்தால் இந்த படத்தெல்லாம் நீங்கள் எங்கேயோ கொண்டு போய் நிறுத்திருக்கணும். ஏன் பண்ணல? அதுதான் நான் கேட்குறேன். இந்த படங்களோட தான் பார்ப்பேன்னா இதெல்லாம் நீங்கள் எங்கேயோ போய் நிப்பாட்டி இருக்கணும்ல. அப்போ சின்ன படங்களை கவனிக்கிறதும் இல்லை. அதை மீடியா பர்சன் நீங்கள் சொல்கிற ரிவ்யூவர்ஸும் அதை ரிவ்யூ பண்ணுறது கிடையாது. அவங்க வந்து பண்ண மாட்டாங்க, இந்த படம் நல்ல படங்க, இந்த படம் சூப்பராக இருக்கு. இல்லை எல்லாமே இன்டர் கனெக்டட் தான். நான் எல்லா ரிவ்யூவர்ஸும் தப்பானவங்க, மோசமான, அவங்களுக்கு எதிராக போர்க்கொடி அப்படிலாம் சொல்லலை. நான் பேசுறதை நினச்சி அவங்க கவலைப்பட போகிறதும் கிடையாது. அப்படி ஒன்றும் நான் சொல்லலை. எனக்கு என்ன அப்படின்னா, பெரிய படத்தை போட்டால் அதுக்கு வர்ற வியூஸ் வேற, இந்த படத்தை போட்டால் வர்ற வியூஸ் வேற. அதை அவங்களும் யோசிக்கிறாங்க. அதை தான் சொல்கிறேன். நீ அப்படி படிக்கிறதுனாலையும் இப்படி அடிக்கணும் என்ன ஆகுன்னா, தேட்டருக்கு மக்கள் வரமாட்டாங்க. இப்போ நீங்கள் கூலி படத்தை இந்த அடி அடிக்கிறீங்க, தக் லைஃப் அடிக்கிறீங்க, பார்த்துட்டு மக்கள் முடிவு பண்ணட்டும். நீங்கள் அடிச்சிட்டிங்கன்னா படத்துக்கு வரமாட்டாங்க. இந்த படத்துக்கு வரலைன்னா யாருக்கும் எந்த ஒரு இதுவும் கிடையாது. இப்போ கூலி படம் வந்து இவ்வளோ ஆக்சுவலி முடிஞ்சு, லாபம் எடுத்தாச்சு, எல்லாம் எடுத்தாச்சு. நீங்கள் எவ்வளோதான் கழுவி ஊற்றினாலும் அது 700 கோடி அடிக்க போகிற அளவுக்கு போயிடுச்சு படம். ஏன்னா புக்கிங்லேயே முடிஞ்சு படம், எக்ஸ்பெக்டேஷன் எல்லாம் முடிச்சு, நீங்கள் ஸ்கேம்னு பேசுகிற அளவுக்கு போயிடுச்சு படம். ஆனால் இன்னைக்கு மெட்ராஸ் மேட் நீங்கள் சரியாக 10 பேர் பார்க்கல அப்படின்னா அந்த படம் என்ன ஆயிருக்கும்? குடும்பஸ்தனை கவனிக்கலாம் என்ன இருக்கும்? குட் நைட்டை கவனிக்கலாம் என்ன இருக்கும்? இதெல்லாம் வந்து எப்படின்னா சின்ன சின்ன படங்கள். அப்போ தேட்டருக்கு வர மக்கள் என்ன நினைப்பாங்கன்னா, எல்லா படமும் இப்படி தாண்டா இருக்கும், போனால் அந்த படம் நல்லா இருக்காது, எதுக்கு தேட்டரில் பார்த்துட்டு ஓடிடியில் பார்த்துக்கலாம் முடிவு பண்ணிட்டாங்கன்னா, யாரும் விற்கவும் முடியாது, படத்தை இது பண்ண முடியாது, எந்த ஹீரோ சம்பளமும் பெருசாகாது, ஒரு டேரக்டர் சம்பளமும் பெருசாகாது. டேரக்டர் சம்பளம் பெருசானாதான் ஏடிக்கு சம்பளம் கொடுக்க முடியும், ஏடி சம்பளம் வந்தாதான் அவன் அடுத்த படத்துக்கு போக முடியும். அப்போ என்ன ஆகுனா டோட்டலாக ஸ்ட்ரக் ஆகி நின்றோம். அப்போ வந்து ஒரு லைட் மேனாக இருக்கட்டும், எத்தனை குடும்பங்கள் அதில் வாழுது, ஒரு நாள் ஷூட்னா எவ்வளோ செலவு பண்ணுறாங்க, எத்தனை குடும்பங்கள் வாழுது, அவங்களுக்கு ஒன்றுலாம் போயிடும். பெரிய ப்ரொடக்ஷன் விட்டுருங்க, சன் பிக்சர்ஸ், லைக்காலாம் ஓகே, அவங்க லைக்காவே சொல்கிறேன், எங்கேயோ அவங்களாம் போயிட்டாங்க. சின்ன சின்ன ப்ரொடக்ஷன்ஸ் படம் பண்ண ஆசைப்படுறாங்க, டிரெக்டர்ஸ் இருக்காங்க, அவங்களுக்கு வந்து என்னென்னா தேட்டரில் வந்து இந்த படத்தை மக்களை பார்க்க வைக்கணுங்கிறது. இன்னைக்கு எத்தனை படத்தை தேட்டரில் போய் பார்க்குறாங்கன்னு கேட்டால் கிடையாது. இல்லை, பெரிய படங்கள் பார்க்குறாங்க. ஆக்சுவலாக என்னென்னா, இப்போ நம்ம பேசிகிட்டு இருக்கிறதே வந்து இதை 2 விதமாக எடுத்துக்கணும். ஒன்று என்னென்னா, நம்ம பேசுறது எப்படின்னா, அண்ணின் வந்து அந்த கூட்டத்திட்ட பேசி திருத்து வரல, அந்த மாதிரி இருக்கு. அந்த மாதிரி சைடு ஆதங்கம், மனவேதனை, அதனால நம்ம பேசுகிறோம். அதுதான் சொல்ல. இப்போ நம்ம பேசுகிற அண்ணியன் பேசுகிற விஷயம் அட்லீஸ்ட் அதுலேயே படத்துலேயே கேட்டாங்க, இதில் நம்மளை கமெண்ட்டில் திட்டுவாங்க, டே கைக்கூலி சும்மா இருக்கடான்ட்டு போயிடுவாங்க, யாரும் கேட்க மாட்டாங்க. சும்மா நம்ம வந்து நம்ம ஆதங்கத்தை நம்ம பேசுகிறோன்னு வச்சுக்கோங்களேன். இன்னொன்று என்னென்னா, நானும் நீங்களும் பார்க்கறது வேற, மற்ற காமனா இருக்கிறவங்க பாக்குறது வர, அதுக்கு நாங்க பெரிய ஆட்கள் அப்படி சொல்ல வரல. இல்ல, ஆக்சுவலி நம்ம பாக்குறது மட்டும் இல்ல, நம்ம மீடியால இருக்கோம், நம்ம பாக்குறோம். உங்களுக்கும் எனக்கும் ஒர்க் ஒண்ணு, உங்களுக்கும் எனக்கும் யார் மேலேயும் ஹேட்ரட் கிடையாது. நான் இவங்களை வெறுக்கிறேன், அவங்க படங்கள் வந்தா நான் அப்படி கிடையாது. எல்லாருமே ரசிக்கிறோம், எல்லா படத்தையுமே நம்ம. ஆனால் நம்மளோட இது வேற. இப்போ என்னுடைய க்ளோஸ் ஃப்ரெண்ட் இருக்கான், அவன் படம் ரிலீஸ் ஆன நாள்ல இருந்து ட்ரெயின் விட்டுக்கிட்டே இருக்கான். இருக்கிற என்னென்ன மீம் அவன் கண்ணில் படுதோ கலாய்க்கிற மாதிரி எல்லாத்தையும் எடுத்து போட்டு அவன்கிட்ட போயிட்டு, இதுக்கிட்ட அந்த மாதிரி நெகட்டிவிட்டி ஸ்ப்ரெட் பண்ற அப்படின்னா, இவன் வேலையை பாடுறான், அப்படிதானே நான் போடுவேன் அப்படின்ட்டு போவான். அவனுக்கு பிடிச்ச ஹீரோ படம் வரும்போது அதை அவன் ஆதரிப்பான். அப்போ போயிட்டு உனக்கு சரிசமா நான் போடுறேன் அப்படின்னு நம்ம போட மாட்டோம். ஸோ காமனாக இருக்கிறவங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூ வேற மாதிரி இருக்கு. அவங்க வந்து இண்டஸ்ட்ரி கலெக்டிவாக ஜெயிக்கணும் அப்படிலாம் பார்க்க மாட்டாங்க. ஆனால் அப்படி பார்க்குறாங்களா அப்படின்னா பார்க்குறாங்க. அப்படி இருக்காள். அப்படி பார்த்து நம்ம ஊரில் இல்லை, நான் சொல்றது வந்து
அப்படி பார்த்ததுதான் கேஜிஎஃப், புஷ்பா இந்த மாதிரியான படங்கள்லாம் நம்ம ஊர்ல கிடையாது, மத்த ஊர்ல ஹேட்டர்ஸ் இருந்தாலுமே அந்த படத்தை புஷ் பண்ணி கொண்டு போய் ஏத்தி நிப்பாட்டுறாங்கல்ல, அதுல ரொம்ப அவங்க தெளிவா இருக்காங்க. சண்டை போடுறாங்க, தெலுங்கு ஆடியன்ஸ் வந்து சண்டை போடுறாங்க. எங்க படம் வருதுடா, எங்க படம் சொல்லுவாங்கங்க. தெலுங்குக்கும் தமிழுக்கும் சண்டை வரும், கேரளாவுக்கும் தமிழுக்கும் சண்டை வரும், கன்னடத்துக்கும் தமிழுக்கு சண்டை வரும். அவங்களுக்கு தெரியாது, நாங்களே உள்ளுக்குள்ள எப்படின்னா எங்களுக்குள்ளே சண்டை போட்டுப்போம். வெளியில வந்து நாங்க வந்துட்டு பாத்தீங்கன்னா எல்லாரையும் ஆதரிப்போம். நீங்க கேஜிஎஃப் கொண்டு வரீங்களா, நாங்க சூப்பரா அள்ளி கொடுப்போம், நாங்க கலெக்ஷன்லாம் பயமா கொடுப்போம். ஆனா வந்து எங்க படத்தெல்லாம் நாங்க பெருசா பண்ண மாட்டோம். இல்ல சோசியல் மீடியால வந்து புஷ்பாலாம் வரும்போது அவங்க பயங்கர ஆதரவா இருந்து செஞ்சதுனால தான் அந்த பெரிய ஒரு கலெக்ஷன். பேங்கர் ஒன்றும் இல்லைங்க, 2 விஷயம் தான். ஒன்று பிடிச்சிருந்தா போய் பாருங்க, நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸை சொல்லுங்க. பிடிக்கலனா அமைதியா போனாலே போதும். புஷ்பா நிறைய பேருக்கு இங்க பிடிக்கலன்னு கூட சொல்லுங்க. நம்மளுக்கு நிறைய பேருக்கு இங்க பிடிக்கல புஷ்பா, ஆனா என்ன தெரியுமா, எல்லாரும் பிடிச்சிருக்குன்னு சொல்றாங்க. அப்ப பிடிச்சதா இருக்கு போல, நல்லாதான் இருக்கு போல, எனக்கும் ஒருவேளை பிடிச்சிருக்குமோ, எனக்கு தான் தெரியலையோ அப்படின்ற. ஏன்னா இவ்வளவு கோடி சம்பாதிச்சிருக்குன்னா அப்ப இவ்வளவு அறிவாளிகள் இருக்கா, நம்ம முட்டாள் நினைக்க கூடாதுன்னு சொல்லிட்டு நம்ம ஆளுங்க போறது. அப்ப அதே செக்ஷன் தான் இங்கேயும் 30% பிடிக்கலன்னு சொல்லிட்டாங்க. ஒரு நமக்கு பிடிச்சிருக்குன்னா நமக்கு அறிவு இல்லையோ. ஒருத்தங்க ட்வீட் போட்டிருந்தாங்க, எனக்கு வந்து சோஷியல் ப்ரெஷரை நினைச்சா பயமா இருக்கு, ஒருவேளை இப்போ நான் வந்து கூலி நல்லா இருக்குன்னு சொன்னா எல்லாரும் என்ன அபியூஸ் பண்ணுவாங்க அப்படின்ட்டு. அதுதான் பயமா இருக்கு அப்படின்னாங்க. ஆக்சுவலி இது நாட் ஓன்லி வந்து கூலிக்காக பேசலங்க, இது நாங்க வந்து கூலி வந்து இந்த படத்தை எங்களுடைய கூலிக்காக பேசிட்டு அதுக்கெல்லாம் கிடையாது. ஐயோ அப்படி சொல்லாதீங்க, நீங்க பாட்டுக்கு சர்வீசஸ்ல இருந்து காசு தரான்னு கேட்பா, அதெல்லாம் ஒண்ணும் இல்லைங்க, அதெல்லாம் எதுவுமே கிடையாது. எங்களுக்கு என்னன்னா ஜென்ரலா அவர் சொன்ன பாயிண்ட், சூப்பர் பாயிண்ட் என்னன்னா, விஜய் அரசியலுக்கு வந்திருக்காரு, விஜய் நல்லா தான் பண்ணுவாரு, இல்ல விஜய் அரசியலுக்கு வந்ததுக்கு ஒரு வாழ்த்துக்கள்னு சொல்லிட்டு போட்டா என்ன ஆகும் சொல்லுங்க? கமெண்ட்ஸ் என்னென்ன வரும்? நீ திமுக காரன் தானே, சரி நீ தாவேகாரன், நீ திமுகவுக்கு எதிரி, நீ ஏடிஎம்கேக்கு எதிரி, நீ வந்து மோசமான ஆளு, நீ அதாவது விஜய் ஆதரிச்சா ரஜினிக்கு அப்போ ரஜினியோட ஆளு, நீ ரஜினியோட எதிர். இவர் எனக்கே குழம்புது பாருங்க, எவ்வளவு கன்ஃபியூஸ். ஏன்னா நாங்க அவ்வளவு பாக்குறோம் கமெண்ட்ஸ் எல்லாம். இன்னொரு பக்கம் சூப்பர் ஸ்டார் கேட்கும்போது அவர் நல்லா பண்ணிட்டு இருக்காரு, அவருடைய மானம் நல்லா போயிட்டு இருக்கு, சூப்பர், அப்படி வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு பக்கம் போயிட்டு இருக்கு. அதுதான் சொல்றேன். அப்ப என்ன ஆகுதுன்னா, இங்க ஒரு ஆள் ஒரு ஒப்பீனியன் சொன்னாவே பயமா இருக்குது. சொன்னா உடனே நீங்க இவங்க தானே, நீங்க அவங்க தான் பண்றோம். இது எங்க போகுதுன்னா, ஒரு காலத்துல இருந்துச்சு, நீ எந்த ஊருன்னு கேட்டா அவங்க பேரு கேட்பாங்க, பேரு கேட்டா என்ன ஆளுங்க நீங்கன்னு கேட்பாங்க. அது கேட்கறதுக்கு ஒரு 3 கொஸ்டின் வச்சிருப்பாங்க. இப்ப சோசியல் மீடியால கிராண்ட் மாஸ்டர் சோசியல் மீடியால ஏதாவது ஒண்ணு பேசுங்களேன், உடனே அவன் ஆள் தானே நீ பேசுவடா, பேச மாட்டேன்னு தெரியாது, நீ ஆள் தானே நீ பேச மாட்டியா அப்படின்னு. ஆக்சுவலி மீடியாவில் எல்லாருமே அப்படி கிடையாது, எல்லாரும் பண்ணுற மக்களும் சோசியல் மீடியா பீப்புளும் அப்படி கிடையாது. என்னன்னா நிறைய பேர் இந்த ஹேட்டர்ஸை உள்ளே கொண்டு வந்துடுறாங்க. முன்னாடி வந்து ஒரு மனுஷனுக்கு ஒரு டாக்கில் தான் இருந்துச்சு, ஒரு கம்யூனிகேஷன். இப்போ உங்கள் கருத்தை என்கிட்ட சொல்லணும் அப்படின்னா என்கிட்ட நேரம் சொல்லுவீங்க, என் ஃப்ரெண்டாக இருக்கணும், இல்லைனா வந்துட்டு உங்களுக்கு எனக்கு ஏதாவது ஒரு கான்டாக்ட் இருக்கணும், ஒரு ஃபோன் கால் ஏதோ ஒன்று இருக்கணும். நான் ஒரு ஃபோன் பண்ணி என்ன கார்த்தி படம் எப்படி இருக்குன்னு கேட்கலாம், அப்படி இருந்துச்சு. இன்னைக்கு என்னன்னா, முகம் தெரியாதவங்க யார் என்னன்னு எதுவுமே தெரியாது, ஆனா அவங்க கருத்தை சொல்ல முடியும், அந்த கருத்தை நான் பார்க்க முடியும், நைட்டு தூங்கும்போது அந்த கருத்தை மைண்ட்ல ஏற்றிக்க முடியும். அப்பதான் என்ன ஆகுதுன்னா, நான் இவ்வளோ ஒப்பீனியனை மண்டையில போட்டுக்கிட்டு ப்ரெஷர் ஆகி நான் ஒரு படம் பார்க்க போறேன். ஏன்னா தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் படமும் சரி அரசியலும் சரி கிட்டத்தட்ட சேம், சினிமா அரசியல். ஏன்னா கூலி இன்னைக்கு கூட சீமான் சொல்லியிருக்காரு, அந்த கூலியும் காலி இந்த கூலியும் காலின்னு சொல்லியிருக்காரு, அவர் ரிவ்யூ சொல்லிட்டு இருக்காரு. இந்த மாதிரி இருக்கும்போது இவ்வளோ ஒப்பீனியன்ஸ் மைண்டில் வந்துச்சுன்னா நம்ம என்ன பண்ணுவோம்? இப்போ ஓட்டு போகிறதுக்கு எடுத்து பாருங்களேன், திமுக நல்ல கட்சியா, அதிமுக நல்ல கட்சியா, தாவேகாவா, நாம் தமிழரா, இதென்னமோ இங்கே பேசிகிட்டு இருக்கோம். நீங்கள் உண்மையிலேயே ஒரு ஆள் ஃபாலோவராக இருந்தீங்கன்னா ஒன்றும் இல்லை, சீமான் எங்கள் அண்ணன் சீமான் செந்தமிழன்னு போட்டிங்கன்னா உங்களை செய்யறதுக்கு ஒரு 5 பேர் வந்து நிற்பாங்க. அவ்வளோதான். அதுக்கு நாளுக்கு 35 ஓட்டா கொடுக்க முடியும், பிரிச்சு அந்த மாதிரி ரெடியா இருக்காங்க. ஸோ வந்து ஒருத்தங்களை பிராண்ட் பண்றதுக்கும் ஒருத்தங்களை ஈஸியா இது பண்றதுக்கும் பயமா, அதாவது இன்ஸ்டால போய் ஒன்று பேசவே பயப்படுறாங்கல்ல, அந்த அளவுக்கு போயிட்டு இருக்கு இப்போ. ஆக்சுவலி அதுதான் எனக்கு டாக்ஸிக்கான விஷயத்த பேசணும்னு ஆசைப்பட்டோம். அதான் எங்களை மாதிரி நிறைய பேர் உங்க மனசுல இருக்க எண்ணங்களை நாங்க பேசிட்டோம், பிரதிபலிச்சிட்டோம் அப்படின்னா தயவு செஞ்சு அந்த என்ன போடுவாங்க, ஏதாவது ஒரு சிம்பிள் போட்டு, ஐயோ இந்த சிம்பிள் வேண்டாம் மாட்டிப்பீங்க. இல்ல நான் இதையும் சொல்லிட்டுறேன், என்ன அப்படின்னா எல்லாரும் என்ன கேட்கறாங்கன்னா, நீ அவன் கைக்கூலி தானே இவன் கைக்கூலி தான், 2 பேருக்கு எனக்கு பார்க்கும்போது சந்தோஷமா இருக்கு, எங்களை கைக்கூலின்ற அளவுக்கு நம்புறீங்களா, நம்ம டெவலப் ஆயிட்டோம் அப்படின்ட்டு. அதனால என்னன்னா நாங்க எல்லாருக்காகவும் பேசுவோம். இதை பார்த்துட்டு இருக்கக்கூடிய நடிகர்களோ இல்லை உங்க பிஆரோ எங்களுக்கு மாசம் ஒரு 2000 ரூபாயோ 3000 ரூபாயோ ஜிபேல போட்டீங்கன்னா நாங்க உங்களுக்காக வந்து இல்லை என்னங்க என்னமோ இந்த ஏதோ வாங்க பின்ன வாங்காமலே கைக்கூலின்னு பேர் வாங்க. கைக்கூலி இதெல்லாம் கிடையாதுங்க, மக்களுக்காக. அதான் இப்போ இந்த ஷோ வந்து நாங்க ரெகுலரா பண்ற இன்டர்வியூ ஷோ கிடையாது, இது எங்களுடைய டாக் தான். நாங்க எப்படின்னா ஆடியன்ஸ் என்ன பேசிட்டு இருக்காங்க, மக்களோட மனசு எப்படி இருக்குமோ அப்படிங்கிறத சில பேரோட மனசை பிரதிபலிக்கிறதுக்காக தான் நாங்க பேசுறோம், அவ்வளவுதான், வேற எதுவுமே கிடையாது. ஒரு ஹேட்டர்ஸ் போயிட்டு இருக்கும்போது அதுக்குள்ள நீங்க சிக்கிக்காதீங்க. உங்களுக்கு ஒரு விஷயம் பிடிச்சா பண்ணுங்க, பிடிக்கலையா விட்டுருங்க. அதுக்காக அதை மைண்ட்ல ஏத்திட்டு ப்ரெஷர் ஆயிட்டு நிறைய பேருங்க சிரிக்க கூட மாட்டானுங்க. ஏன்னு கேட்டா ஏதோ ஒரு டிப்ரெஷன்ல இருக்கான், கேட்டா இந்த மாதிரி
இப்ப மென்டல் ஹெல்த்தை காப்பாத்துறதே கூலி படம் தானே, அடுத்து ஜெயிலர் 2 காப்பாத்தும். ஓ மென்டல் ஹெல்த் அவங்க காப்பாத்துறாங்க சார், நீ பாத்துக்கோ. இல்லை, டு எண்ட் வித் என்ன சொல்லணும் அப்படின்னா, இது நம்ம ஆஃபீஸில் படம் ரிலீஸ் ஆன அன்றைக்கி நம்மளாம் பார்த்துருவோம். சிலர் பார்க்காதவங்க வந்து ஐயோ தெரியாமல் புக் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தவங்களே கூட லேட்டாக பார்த்துட்டு இதை பார்க்குறோம், நம்ப முடியா இருக்குமான்னு தெரியல, நான் பார்த்ததை சொல்கிறேன். உண்மை உங்களுக்கு தெரியும், ஓகேவா? நீ இதெல்லாம் நம்பிடுவாங்க. இல்லைங்க, உண்மைதான். எல்லாரும் கைக்கூலி. ஒரு ஆள் சொன்னா பார்த்தாங்க, 2 பேர் சொன்னா ஓகே, 2 பேர் சொல்றாங்க நம்பிக்கை, 2 பேர் சொன்னா நம்புவாங்களா அப்படின்ட்டு. ஓகே, அது மாதிரி சொல்லிட்டு இன்னைக்கு படம் பார்த்தோன்னே தேவையில்லாம நானே யோசிச்சிட்டோம், படம் பார்த்தா நல்லா இருக்கு அப்படின்னாங்க. ஸோ நீங்க போய் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுங்க. டிஸ்பைட் ஹால் அது வந்து கூலிக்கு மட்டும் கிடையாது. நாங்க ஏன் கூலியை சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னா, நாங்க எல்லா படத்துக்கும் இதே மாதிரி நீங்க பாத்தீங்கன்னா வீடியோல பேசியிருப்போம், நிறைய படத்துக்கு இந்த மாதிரி நடந்துகிட்டு இருக்குது. அதாவது சூர்யா படம் வந்தா இவங்கெல்லாம் அடிப்பாங்க, இவங்க படம் சூர்யா படம் வந்து அரசியல் ரீதியாவே அடிப்பாங்கன்றலாம் நம்ம பேசியிருக்கோம். ஸோ இது எல்லாமே நடந்துகிட்டே இருக்கு. ஸோ சினிமாங்கிறது பிஸ்னஸ், அது நம்மளுடைய வேலையும் கிடையாது. படத்தை பார்த்து என்ஜாய் பண்ணிட்டு வீட்டுக்கு வரதான் நம்ம வேலை. அதை தாண்டி அதுக்காக ஒரு ஹேட்டர்ஸ் ஸ்பெட் பண்றது, பர்சனலா எடுத்துக்கிறது, ஒரு ஆளை சொல்லி திட்டா உடனே வந்து நம்மளை திட்டின மாதிரி எடுத்துக்கிறது, இதெல்லாம் தேவை. திட்டு வாங்கி வர இல்ல. டெஸ்பைட் ஆல் த ஹேட்ரட் படம் வந்து அடுத்து 2வது நாள் மூணு நாள் நல்லா பண்ணிட்டு இருக்கு, ஒரு நல்ல புக்கிங்ல இருக்கு. பார்ப்போம், மேபி இந்த படம் இன்னும் பெட்டரா பண்ணி தமிழ் சினிமாவுக்கு நல்ல, ஒருவேளை வந்து இந்த படம் வந்து இவ்வளவு ஹேட்டையும் தாண்டி நல்லா வந்துருச்சோ, ஒருவேளை நல்லா போயிருச்சோ, அதாவது மிஸ்டேக் தான், படம் நிறைய மிஸ்டேக் ப்ராப்ளம் இருக்கு, தாண்டி வந்துருச்சு அப்படின்னா மேபி தமிழ் ஆடியன்ஸ் கொஞ்சம் உஷாராயிட்டாங்கன்னு எடுத்துக்கலாம். 35 ஆண்டுகளாக பல டாக்டர்களை உருவாக்கிய பிரகாஷ் இன்ஸ்டிடியூட்டின் நீட் ரிப்பீட்டர்ஸ் கோர்ஸ், டே ஸ்காலர்ஸ் மற்றும் ரெசிடென்ஷியல் ப்ரோக்ராம். உங்கள் வெற்றியை உறுதி செய்யுங்கள்.